பாவலர் எரிசின கொற்றவன் அவர்களின் கவிதை வடிவில் காமத்துப்பால். தரிசு காடுகளில் தட்டானாய் திரிந்திருந்தேன், தடாகத்து மீனினைப் போல் தன் போக்கில் தானிருந்தேன். அண்ட பரப்பையெல்லாம் அளந்துவிட ஆசை கொண்ட ஆகாய பட்சியைப் போல் ஆசைகளை சுமந்திருந்தேன். மேகத்தாரை வழி மின்னல் இறங்கி வந்து கடலை படம் பிடிப்பதுவாய் கற்பனையில் கரைந்திருந்தேன். மலையின் முகடுகளில் மரமாக நானிருந்து பூமியின் அழகு கண்டு பூத்துவிட காத்திருந்தேன். உலகத்து உயிரையெல்லாம் ஒன்றாக பார்ப்பதற்கு மழையாய் நான் மாறிவிட மனதுக்குள் நினைத்திருந்தேன். வண்ணங்கள் பல சுமந்து வண்ணத்து பூச்சியாகி காந்தல் மலர் தேன்பருக காலமெல்லாம் தவமிருந்தேன். கொளுத்தும் கோடையிலே குளித்தென்றல் நானாகி உழைப்பாளர் வியர்வையினை துடைத்திட நான் துடித்திருந்தேன். தீண்டாமை கொடுமையினை தீட்டு சொல்லும் முரண்மையினை தீயாக நான் மாறி தின்றுவிட துணிந்திருந்தேன். கல்பட்டு உடைந்திட்ட கண்ணாடி துண்டினைப் போல் இவள் கண்பட்டு உடைந்ததுவே கனமான என் மனது. அவள் விழி என்ற விஷக்கிடங்கில் விரும்பியே நான் விழுந்து விட்டேன். துள்ளி எழ முடியவில்லை, துன்பத்தில் நான் துவண்டு விட்டேன். வளைந்த புருவத்தின் கீழ் வாழ்விழிகள் இருப்பதனால் வந்து என்னை தாக்கியது, வருத்தம் உண்டாக்கியது. நேர்மையோடு புருவமது நேர் நின்று மறைத்திருந்தால் எனக்கு இல்லை துன்பமது, யார் அதனை மாற்றுவது? திருக்குறள். பால் காமத்துப்பால். இயல் களவியல். அதிகாரம் 109. தகையணங்குறுத்தல். குறள் எண் 1086. கொடும் புருவம் கோடா மறைப்பின் நடுங்கஞர் செய்யல மண் இவள் கண். பொருள்: அவளின் வளைந்த புருவங்கள் வளையாமல் நேராக நின்று தடுத்திருந்தால் அவளது கண்கள் எனக்கு இத்தனை பெரிய துன்பத்தை தந்திருக்காது. குறிப்பு: கொடிய புருவங்கள் தம் நேர்மையில்லா தன்மையால் தமக்கு அருகில் உள்ள கண்கள் எனக்கு கடும் துன்பம் செய்வதை தடுக்காது போயின என்று உரை குறிப்பு தருகிறார் தேவநேய பாவாணர்.